சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வர இருக்க 7 முக்கிய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் விலை கொண்டு ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டில் சில மாற்றங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா தொலைபேசி தொடர்பு நிறுவனங்கள், அதில் சில மாற்றங்கள் சொல்லி மொத்தம் 7 வகையான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அது என்ன அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கிய மாற்றத்தில் ஒன்றாக கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதத்தின் முதல் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் விலை நிர்ணயம் செய்யப்படும். அதே போல் ஜூலை மாதம்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா குறைஞ்சிச்சு. இந்த மாதம் எவ்வளோ குறைய போதா ஏற போதான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இரண்டாவதா முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபேக் கால்ஸ் மற்றும் ஃபேக்கான நியூஸ்லாம் நம்மளோட சிம் கார்டுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா போலி அழைப்புகள் மற்றும் போலி செய்திகளை கட்டுப்படுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக ட்ராய் கடுமையான வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, BSNL போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களை 140 மொபைல் எண்களில் தொடங்கி பிளாக் செயின் அடிப்படையிலான DLT அதாவது விநியோகப்பட்ட லேசர் தொழில்நுட்ப தளத்திற்கு டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் மற்றும் வணிக செய்திகளை அனுப்ப ட்ராய் கேட்டு கொண்டுள்ளது. அதாவது நமக்கு வரக்கூடிய ஃபேக் கால்ஸு மெசேஜஸ்லாம் தடுக்கிற மாதிரி ட்ராய் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு எதுனா HDFC வங்கி வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டைமே வெகுமதி புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் செய்யும் போது வழங்குவாங்க. இது இனிமே மாதத்திற்கு 2000 புள்ளிகள் மட்டுமே கொடுக்கப்படும் இந்த வெகுமதி புள்ளிகளும். மூன்றாவது தரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி பணம் ஏதாச்சும் செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு HDFC வங்கி தரப்புல இருந்து எந்த வெகுமதியும் வழங்கப்படாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாகுது. நான்காவது முக்கிய அறிவிப்பா ஆதார் அட்டைக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி செப்டம்பர் 14ஆம் தேதி வரையும் மட்டும்தான் உங்களால் இலவசமா ஆதார் அட்டையை புதுப்பிக்க முடியும். அதுக்கு மேல நீங்க புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கட்டாயமா முடியாது. அதற்கான ஒரு தொகையை செலுத்திட்டு தான் உங்களால ஆதார் அட்டையில எந்த திருத்தம் இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பரில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகும். அரசு ஊழியர்களுக்கான அகவிலை பட்டியலை 3% உயர்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அரசு ஊழியர்களுக்கு 50% அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது. 3% உயர்வுக்கு பிறகு அது 53% மாறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இவை அனைத்தும் தான் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்க மிக மிக முக்கியமான மாற்றங்கள். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.